அமிட்டா 2 பேரும் வீட்ட விட்டு போன விஷயம் தெரிஞ்சு, இங்க பார்க்கறதுக்காக கோபி போறாங்க. அங்க போயிட்டு பார்க்குறவங்க சும்மா இல்லாம, "எதுக்காக இப்படி அவ பண்றா? திமிரு அதிகமா போயிட்டுருக்கு." அப்படின்னு இங்க எழிலுக்கு நேராவே பேச, எழில் வந்து உடனே கேட்குறாங்க, "இப்போ இத கேட்கறதுக்காக தான் எங்கள பார்க்க வந்தீங்களான்னு?" சொல்லி இங்க திட்டியே அனுப்பி விட்டுர்றாங்க கோபிய. கோபியும், "உன்னோட நல்லதுக்காக தான் நானும் வந்து பேசினேன். ஆனா எப்போதுமே நான் உனக்கு எதிரியா தானே தெரியிறேன். ஆனா என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு அப்பதான்டா. எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு" சொல்லி கோபி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு பாதியில வரேன், இங்க வந்து என்கிட்டயே அம்மாவ பத்தி எப்படியெல்லாம் பேசுறாரு பாரு. அம்மாவ பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். இவருக்கு என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துப்பாரு. கிடைக்கிற சான்ஸ தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாத்துக்கிறாரு அமிர்தா அப்படின்னு சொல்ல, அமிர்தாவும் உடனே எழில பார்த்து, "கோவப்படாத எழில், அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. எப்பவுமே அப்படித்தானே. அதனால நீ அதை பத்தி எதுவும் நினைக்காதன்னு" சொல்லி இங்க வந்து எழிலையும் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு எழில் அடுத்த நாள் காலையில, "நான் போய் வீடு இருக்குன்னு சொன்னல, நான் போய் பார்த்துட்டு வரேன் அமிர்தான்னு" சொல்லி அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து வீடு பார்க்க போறாங்க. ஆனா வீடு பார்க்க போற இடத்துல அங்க எழிலுக்கு கட்டுப்படி ஆகல. அந்த வாடகை அதிகமா சொல்றாங்க. அட்வான்ஸே இவ்வளோ அதிகமா சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு, அதை கொடுக்க கூட இப்ப நம்ம கையில காசு இல்லையே நினைச்சிட்டு இருக்காங்க. "என்னடா என்ன சொல்ல வர?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லடா, இன்னும் வேற ஏதாவது நல்ல வீடா பார்த்து இன்னும் கம்மியான ரேட்ல கிடைக்குமான்னு மட்டும் பாருடான்னு" சொல்லிடுறாங்க ஃப்ரெண்டு கிட்ட. "அதுவரையும் நாங்க ஹோட்டல்ல இருந்துக்கிறோம்னு சொல்ல, ஹோட்டல்ல இருக்கிற அளவுக்காவது காசு இருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழில் வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அமிதாவும் வந்துட்டு ஏற்கனவே இங்க தன்னுடைய அக்கௌண்ட்ல அவங்க அதாவது பாக்கியா வந்து பணம் போட்டு விட்டது ஞாபகம் வருது. அப்பதான் எங்க ரூம்க்கு வர எழில் கிட்ட சொல்றாங்க, "எழில், என்கிட்டயும் கூட காசு இருக்கு" அப்படின்னு சொல்ல உடனே, "இப்போ எதுக்காக நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க? என்கிட்ட காசு இல்ல. நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அமிர்தான்னு சொல்ல, "நான் அதுக்காக சொல்ல வரல. எதுவாக இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் 2 பேருக்கும் பங்கு இருக்குல்ல. நானும் ஹோட்டல்ல இருந்து வேலை பார்த்தபோது ஆண்டி எனக்கு பணம் கொடுத்தாங்க. அம்மா எனக்கு பணம் குடுத்தாங்க. நான் வேண்டான்னு சொன்னதுனால கேட்காம, தனியா எனக்குன்னு தனியா அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இத கூட அம்மா சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மிட்டா சொல்றேன்னு?" கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்ல, "அம்மாவ பாரேன், எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்கன்னு பாரேன்னு" சொல்லி இங்க எழில் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "சரி, அந்த பணத்த வச்சு எப்படியாவது நம்ம வெளியில வீடு பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "அது இருக்கட்டும் அமிர்தா. என்னைக்காவது நிலா பாப்பாவுக்கு நம்ம ஏதாவது அவசர தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அத விட்டுட்டு மொத்தமா இத கொண்டு நம்ம வாடகைக்கோ இல்ல அட்வான்ஸோ கொடுக்க வேண்டியதில்ல" அப்படின்னு சொல்ல, இங்க எழில் வந்துட்டு சொல்றதும் சரிதான்னு அமிதாவும் ஒத்துக்கிறாங்க. இங்க வந்து, "சரி அமிதா, நான் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருக்கேன். வீடு தேடி அலையிறத விட படத்துக்காக வாய்ப்பு தேடியாவது அலையலான்னு எனக்கு தோணுதுன்னு" சொல்லி இங்க எழிலும் சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன். அவன் பார்த்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமா போய் வீடு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு" சொல்ல, "இதுல என்ன இருக்கு எழில்? நீ போய் உன்னுடைய வேலையை பார். நான் நிலாவை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எழிலையும் அனுப்பி விடுறாங்க. எழிலும் ரொம்ப சுகமாகவும் அதே நேரம் தனக்கு எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில இங்கிருந்து கிளம்பி நேரா போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்க வீட்ல அதாவது ரூம்ல இருக்க அமிர்தா வந்துட்டு யோசிக்கிறாங்க, "பாவம் எழில் ரொம்ப கஷ்டப்படுறான்ல. நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஏகப்பட்ட கஷ்டம்" அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற அமிர்தா வந்து இங்க ஹோட்டலுக்கும் போக முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. சரி, கோவிலுக்காவது போகலான்னு சொல்லி நிலாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. எழிலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தையும் சொல்றாங்க. "சரி அமிர்தா, அங்க தனியா இருக்கையும் உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, நீ கோவிலுக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழில் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நிலாவையும் கூட்டிட்டு ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியில வர அமிர்தா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்தே போறாங்க. கோவிலுக்கு போய் கொஞ்சம் மனசார அமைதியா உட்கார்ந்துட்டு வந்தாலாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இங்க அமிர்தா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியிலேயே வந்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அப்பதான் ஆப்போசிட்ல இங்க ராதிகாவும் வராங்க. வெயில் அதிகமா இருந்ததுனால இந்த பொண்ணு இப்படி குழந்தையோட வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு. யார் என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி, ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு அக்கம் பக்கத்துல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி தெளிச்சு கலப்ப பாக்குறாங்கன்னா அமிர்தா வந்துட்டு ரொம்ப மயங்கி அங்கேயே கிடக்க, இங்க கார்ல வர ராதிகா, "என்ன இங்க அதுவும் கூட்டமா இருந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு நினைச்சிட்டு கார்லேருந்து இறங்கி வராங்க. முக்கியமான மீட்டிங் வேற, அவசரமா போய் ஆகணும், இந்த இடத்துல டிராஃபிக் ஆகி நிற்கிதே அப்படின்னு நினைச்சிட்டு கீழே இறங்கி வர ராதிகா அங்க அமிர்தா மயங்கி கிடக்கிறதையும் நிலா அழுதுட்டு இருக்கதையும் பார்த்த உடனேயே, "நிலா என்னாச்சுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நிலாவை தூக்கிக்கிட்டு அமிர்தா அப்படின்னு கிளப்புறாங்க. "உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு பக்கத்துல இருக்கவங்களா?" கேட்க, "ஆமாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "இல்லை, இந்த பொண்ணு குழந்தையோட வந்துட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி ராதிகா வந்து இங்க அமிர்தாவை தன்னுடைய கார்லேயே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. "என்னம்மா ஆச்சு அமிர்தா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அரை மயக்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க உள்ளே கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பிறகு டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இங்க ராதிகாவையும் கூப்பிடுறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த பொண்ணை எதுக்காக இப்படி தனியா விட்டீங்க? நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு?" சொல்லி கேட்க, "ஆமா மேடம், கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். ஆனா இப்போ நாங்க வந்துட்டு கான்டாக்ட்ல இல்லை" அப்படின்னு இங்க ராதிகாவும் சொல்றாங்க. உடனே ராதிகா கேட்குறாங்க, "என்னாச்சு இந்த பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணு பிரெக்னென்ட்
ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்தில் அதுவும் வெயிலில் குழந்தைய தூக்கிட்டு வேற நடந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதான் அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை போல அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் டாக்டர் கிட்டே கேட்க, ஆமாம் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி நான் போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பாங்க, பார்த்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராதிகாவும் சரி வா நிலா போய் பார்க்கலாம் அம்மாவன்னு சொல்லி அம்மா அம்மான்னு வேற அழுதுகிட்டே இருக்க நிலாவையும் தூக்கிக்கிட்டு ராதிகா உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற ராதிகா எங்கள் அமிர்தாவை பார்க்க அமிர்தாட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்ற கேட்க, தெரியலையேன்ற மாதிரி எங்கள் அமிர்தாவும் சொல்ல, ஆமாம் நீங்கள் எப்படின்னு கேட்குறாங்க, நான் ஆஃபீஸ் மீட்டிங்காக போயிட்டு இருந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன், நீயும் வழியில் மயங்கி கிடந்து விழுந்து கடந்த, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு எங்கள் அமிர்தாவும் சொல்ல, சரி உங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி நைட்டு கோபி தான் அந்த விஷயத்த சொன்னார், அதுவும் இல்லாமல் இனியா வேற ஏதோ விஷயத்த ஃபோனில் சொல்லியிருப்பா போல, ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தாரு, இப்போ நீயும் எழிலும் எங்கள் வீட்டில் இல்லையா, பாக்கி அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டதா கேள்விப்பட்டேனே, எதுக்காக இப்படி பண்ணாங்க, எப்போதுமே செல்ல பையனை பார்த்தா அது எழில் தானே, எழிலை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு எங்கள் பாக்கியாவுக்கு மனசு வந்தது அப்படின்னு எங்கள் ராதிகாவும் கேட்குறாங்க. ராதிகா கேட்குற கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அமிர்தா, வீட்டில் பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் இருந்த போதே அங்கே அத்தை உன்னைய என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க, நீ ப்ரெக்னென்ட் ஆகலன்னு சொல்லி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, இப்போ அதுதான் பிரச்சனையாக இருந்ததுன்னு நானும் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிய அமிர்தான்னு சொன்ன உடனே எங்கள் பயங்கர அதிர்ச்சியில் பார்க்குறாங்க எங்கள் அமிர்தா ராதிகாவை. நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அமிர்தா, இந்த விஷயம் கூடவா உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இதை கேட்ட அமிர்தா இது ராதிகாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு ரொம்ப அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. என்ன நான் சொல்கிறத நீ கேட்கும்போதே எனக்கு தெரியுது, இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தானே, பின்ன எதுக்காக வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீயா உன்னால் வளர விட்ட, நீ இந்த விஷயத்த வீட்டில் சொல்லியிருந்தா கண்டிப்பாக இவங்க கோபியோட அம்மா நிச்சயமாக உன்னைய பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, வீட்டில் வீண் பிரச்சனை வந்திருக்காது, எழிலுக்கும் பிரச்சனை வந்திருக்காது, எழில் நீயும் அந்த வீட்லேயே இருந்திருக்கலாமே, எதுக்காக இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லு அமிர்தா, இல்லை நீ சொல்றியா, இல்லை நான் இந்த விஷயத்த பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே அமிர்தா சொல்கிறாங்க எங்கள் ராதிகா கிட்ட, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இப்படி நடக்கணும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் அவர் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார், நாங்கள் இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லி தள்ளி தான் இருந்தோம், ஆனால் இப்படி திடீர்னு நான் ப்ரெக்னென்ட் ஆகி அவருக்கு நான் அதிர்ச்சி கொடுக்க விரும்பலை, ஏன்னா நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்னா அவருடைய மொத்த கான்சன்ட்ரேஷனும் இப்போ நிலா மேலேயும் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலேயும் தான் மாறுமே தவிர, அவர் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக அதில் சாதிக்க முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்ததுனால தான் இதை நான் அவர்கிட்டையும் சொல்ல வீட்லேயும் சொல்லலை, வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கும் தெரியும், ஆனால் இதனால் இங்கே கஷ்டப்பட போகிறது எழிலா மட்டும்தான் இருக்கும், எழில் அவர் நினச்ச துறையில் கண்டிப்பாக சாதித்த பிறகு தான் குழந்தை வேணும்னு இருந்தார், இப்போ நான் அவசரப்பட்டு இந்த உண்மையை எழில்கிட்டேயோ வீட்டில் இருக்க மற்றவங்க கிட்டே சொன்னோன்னா இதனால் பிரச்சனை மட்டும்தான் வரும், அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க ராதிகா, இதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் நினைக்கிறேன், உன்னால் இதை எத்தனை நாளைக்கு மறைச்சிட்டு எழில் கூட வாழ முடியும் நினைக்கிறேன், எழிலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகாதா, உன்னே வெறுக்க மாட்டானா, இல்லை வீட்டிலேருந்து தன்னுடைய அம்மா வெளியில் அனுப்புனதே இங்கே இந்த பிரச்சனையால தானே தெரிஞ்சு இதை நீ சொல்லியிருக்கலாமே அமிர்தான்னு ஒரு வார்த்தை கேட்டா நீ அப்போ என்ன பதில் சொல்லுவேன்னு எங்கள் ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு அமிர்தாவும் நிச்சயமாக அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக நான் இந்த ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதத்துலையோ இந்த உண்மை வெளியில் வரத்துக்குள்ளே நானே அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன், ஆனால் அதுக்குள்ளே அவர் கண்டிப்பாக ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண தயாராகிடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது, இவருடைய கதையை கேட்டு ஓகே பண்ணி இவர் படம் எடுத்து சாதிக்கிறதுக்குள்ளே இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராதிகாவுக்கு வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அமித்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தை இது நாள் வரையும் சொல்லாமல் மறைச்சிட்ருக்கேன், வீட்டில் இருந்த பொழுதே எனக்கு இதை பற்றின எல்லா விஷயமும் தெரியும், ஆனாலும் நான் இதை பாட்டிக்கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ கூட சொல்லலை, என் எழிலுக்கு கூட தெரியாது, எழிலுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இதை நான் மறைச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அவன் ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த விஷயத்தையே நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகா வந்துட்டு, இதை எத்தனை நாளைக்கு மறைக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்றதால நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே அமிர்தா வந்துட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீங்கள் வீட்லையோ இல்லை அங்கே அங்கிள்கிட்டையோ நீங்கள் சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகாவும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், கோபிக்கிட்டேயோ இல்லை இது பாக்யா கிட்டேயோ, பாக்யா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ இந்த விஷயம் என்னால்
இதனால் தெரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள் அமிதாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. சரிவா, உன்னை நான் இருக்கிற ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, நானும் நிலாவும் கோவிலுக்கு போகலான்னு தான் கிளம்பணும், நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் ராதிகாவும் சரி நான் கோவில்லையாவது ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கள் அமிதாவையும் நிலாவையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோவிலுக்குள்ளே போகிற அமிர்தா கடவுள் முன்னாடி நின்று வேண்டுறாங்க. நான் மறைச்சது மிகப்பெரிய உண்மை, அது பெரிய தப்புன்னு என் மனசுக்கு தான் தோணுது தான். ஆனால் அதுக்காக எழிலோட மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அவன்கிட்ட நான் போய் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் மொத்தத்தையும், அதாவது தான் மேலே இருக்க நம்பிக்கையை அவனே இழந்துடுவான். இப்போது 2 குழந்தைங்களுக்காக அவன் சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்போ படத்தை பற்றி நோக்கி ஓடாமல் வேறு பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி ஒன்று அவன் வாழ்க்கையில் நடந்துடவே கூடாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றதுக்காக அவன் கஷ்டப்படக்கூடாது. அவன் சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரம் அவன் ஆசைப்பட்டு தான் அவன் வாழ்க்கைக்கு கிடைச்சே ஆகணும். அப்படி ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தைய வயிற்றில் உருவானதே நான் மறைச்சிட்ருக்கேன். இது எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவன்கிட்ட சொல்லி அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேனே தவிர நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அவன் கஷ்டப்படக்கூடாது. இந்த குழந்தைய நினச்சி அவன் வருத்தப்படவும் கூடாது. இந்த 2 குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக யோசித்து அவன் வேறு பாதையில் போகவும் கூடாது. கடவுளே, இதுக்காக மட்டும்தான் மறைக்கிறேன். நீ இதுக்கு எனக்கு உதவியாக இருப்ப, துணையாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மறைச்ச விஷயம் இப்போது எங்கள் ராதிகா ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணுன்னு சொல்லி கடவுள்கிட்டையும் வேண்டுறாங்க. அதே போல் இந்த குழந்தை உருவான நேரமாவது அவனுக்கு நல்லபடியாக அமையணும். கண்டிப்பாக அவனோட படத்தை ஏதாவது ஒரு டைரக்டர் கதையை கேட்டு அதை ஓகே பண்ணணும்னு சொல்லி இங்கே கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். அங்கே எழில் வந்துட்டு படத்துக்காக ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இங்கே எழிலுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது. என்னென்னா இப்போ நமக்குன்னு ஒரு வழி கிடச்சிருச்சு. அதாவது இந்த டைரக்டாவது நம்ம கதையை கேட்குறதுக்கு ஓகே பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட கதையை சொன்னாலாவது இவர் ஓகே பண்ணி நம்ம படத்தை எடுக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா அதுக்கு பிறகு நம்ம கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு சந்தோஷத்துலையும் அதே நேரம் இவர் ஓகே பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டும் அங்கே வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே அமிதா வேற எழிலுக்காக கடவுள் முன்னாடி உட்காந்து ரொம்பவே மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே காரில் போகிற ராதிகா எங்கள் அமிதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நினச்சி யோசிக்கிறாங்க. இங்கே அமிதாவுக்கு தான் கர்ப்பமாக இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சும் அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்கி திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியேறணும்னு ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக எழில் ஜெயிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லி நான் யாரோட மனசையும் புண்படுத்தாமல் முக்கியமாக பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்கேன். ஒருவேளை இதை நான் சொல்லி பிரச்சனை வரணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இதை வீட்டில் போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி நான் சொல்லாமல் போகிறதுக்கு காரணம் பாக்கியா கிடையாது, அமிதா மட்டும்தான் காரணம். பாக்கியாவுக்காக யோசிச்சா இதில் எனக்கு கோவம் தான் வரும். பிரச்சனை ஆகட்டுமே நினச்சி நான் சொல்லியிருக்குவேன். ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அது எழில் அமிதாவுக்குன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு இங்கே ராதிகாவும் நினச்சிட்டு அவங்களும் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்காங்க.